நீங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிறீங்க அல்லது திருச்சிக்கு வேற ஏதாவது ஒரு வேலையா போறீங்கன்னா கண்டிப்பாக திருவானைக்கோவில் போய் அகிலாண்ட நாயகிய தரிசனம் பண்ணணும். அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளினுடைய காதுகளில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. அடுத்த முறை கவனிச்சு பாருங்க. நீங்க புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட தெரியும், அம்பாளினுடைய அந்த தோடு பார்க்கும்போது 2 தோடுலையும் ஸ்ரீசக்கரம் இருக்கும். இதை நான் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார், நாங்க திருச்சி தான், அடிக்கடி திருவானைக்கோவில் போவோம், ஆனா அம்பாள் காதுல ஸ்ரீசக்கரம் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அங்க போய் வழிபாடு பண்ணா என்ன கிடைக்கும்? ரொம்ப அழகா நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது, வானை காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அன்னலை அபாயமாக வாழ்வர் ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. யாரெல்லாம் இங்க வழிபாடு பண்றாங்களோ, இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் இவங்கதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு வழிபடுறாங்களோ அவர்களுக்கு ஏதும் ஏதம் இல்லையே, எதுவுமே துன்பம் இல்லை, எதுவுமே கஷ்டம் இல்லை என்று நம்முடைய தேவார பதிகம் பாடுகிறது. வாழ்க்கையில நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். எதுக்கு கஷ்டப்படுறோம்? நாம செய்த கர்ம வினையாலதான் கஷ்டப்படுறோம். இந்த அடுத்த பிறவி எல்லாம் கிடையாது, இந்த பிறவியிலேயே நம்ம அனுபவிப்போம். ரொம்ப அழகா கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதி இருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சுன்னா வாங்கி படிச்சு பாருங்க.